உண்மைதான். அந்த பாட்ட கேட்ட மாரி, ஆவியுடன், உண்மையுடன் ஆண்டவர என்றென்றைக்கும் ஆராதிக்கணுமா. கர்த்தர் நமக்காக இருக்கிற ஆண்டவர நம்ம ஆவியோடு, உண்மையோடு ஆராதிக்கணுமா. ரொம்ப அழகா பாடுனாங்கல்ல. அவங்க பாட்ட ரொம்ப இன்னும் அழகாக்குறதுக்கு நம்ம மத்தியில இருக்க மியூசிஷியன்ஸ் ரொம்ப அழகா வாசிச்சாங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் ஒரு கை தட்டிருவோமா? ரொம்ப அழகா வாசிச்சாங்க. நம்ம மத்தியில இருக்க மியூசிஷியன்ஸ் எல்லாரும். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம எப்பேர்ப்பட்ட பாரத்தினாலும், எப்பேர்ப்பட்ட செங்கடல்னாலும், நம்ம மத்தியில வர புயல்னாலும் அத கடந்து ஈஸியா போயிரலாமா. கரடு முரடான பாதையில் கால் தடுமாறி ஏங்குகையில், கருணையாய் பேசி கரமதை நீட்டி, காத்திடும் கரமதை பாடிடுவோம். அவ்ளோ அழகா கண்ணன் மணி போல பாதுகாக்கிற நம் தேவனை நம்ம இன்னும் நெறைய போற்றி பாடணும்ல. அதனால இயேசுவின் நாமத்தை போற்றுவோம். என்றும் அவர் துதி சாற்றிடுவோம்ங்கிற பாடலை கேட்கலாமா?